4 நேரத்தில் ஒரு 2 ஜாமனை பார்த்தா கிளு கிளு கிளுன்னு சிரிப்பு எப்படி வரும்? அப்படி மூஞ்சிலாம் கொஞ்சம் சொங்கி மாதிரி சோகமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் தெளிவு பெறும். இது என் புருஷரோட வார்த்தை. இலக்கியம் ஆன் பண்ணிட்டான் சிரிச்சுக்கோ அப்படின்ட்டு. நைட்டே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒதுங்க வச்சுட்டு தான் போய் படுப்பேன். அது என்னமோ காலையில ஏஞ்சி பார்த்தா எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரத்து வேலை அந்த கிச்சன்ல இருக்கும். ஏன்னா இது ஒரு கை வேலைப்பாடு கிச்சன் கிடையாது, பல கை இங்க தாறுமாறா உருட்டும். ஃபர்ஸ்ட் எழுந்து வந்ததுமே சாப்பாடு வடிச்சு வச்சிட்டேன். ஏன்னா லேட்டானா கூட அது தயிர் சாதமா மாறும், புளி சாதமா மாறும், லெமன் சாதமா மாறும். ஆனா இதை தவிர்த்து யாரும் எதிர்பார்க்காத ரைஸா நான் எனக்கு டக்குன்னு பண்ணிட்டேன். டேஸ்ட்டும் வேற லெவலா இருந்துச்சு. நான் வடிச்சு வச்ச சாதத்தெல்லாம் ஓரளவு 4 பாக்ஸுக்கு பத்துற மாதிரி எடுத்து ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த சாம்பிராணியை போடும். நம்ம தான் தொடச்சி கடிச்சு வச்சிருக்கோமே கம கம கமன்னு ரோட்ல போறவங்களாம் இருக்கிற அளவுக்கு புகையை தள்ளி போட்டேன். இன்னைக்கு டிஃபன்லாம் எதுவும் கிடையாது. அதனால இந்த ரைஸ் தான் புள்ள குட்டிங்களுக்குலாம் காலை உணவு. ஒரு ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு, அதை நைட்டே போல போலன்னு ஊதிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலான்ட்டு. அது என்னன்னு தெரியல, காலையில உதிச்ச உதயத்துக்கு அதை வச்சு நம்ம ரைஸ் செஞ்சிடும் அப்படின்னு தோன்றமையால் இன்னைக்கு ரைஸ் தான், அதுவும் ஸ்வீட் கார்ன். இல்ல சோறுன்னு இதுக்கு நான் பேரு வச்சுட்டேன். செம சூப்பரா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அகண்ட பாத்திரத்துக்கு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நம்ம வதக்கிப்போம். நான் இதுக்கு வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட ஆனியன் வத்தன்னு சொல்லுவாங்களே அதை தான் பொரிச்சேன். இதுல ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கட் பண்ணி வச்சிருக்க சோளம், கேரட்டு, கேப்சிகம் எல்லாத்தையும் வதக்கிக்க வேண்டியதான். இதுக்கு தூள் வகைன்னு பார்த்தா கரம் மசாலா, காரத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம ஆற வச்சிருக்க ரைஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாகவே அட்டகாசமாக இருந்ததுங்க, நம்புங்க. லஞ்ச் பாக்ஸுக்குலாம் எது செமையாக இருக்கும். பசங்களும் சாப்பிட்டு வருவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.